ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் தியாரா மாக்கல ரமணா தூரரா தியாரா பரு ஷலாரி அலாரா தியாரா தீ நம குரு அத்துரரி அரபுரு ஷலாரி அலாரா தியா. Thank you Lord. Thank you, Jesus. Yes Lord. Amen. இயேசுவே இந்த நேரத்துக்காய் சமூகத்தில் கடந்து வருகின்றோம். ಕರ್ತನೇ ಸಮಯಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. எங்களோடு நீர் பேசுவீராக, நீ இடைப்படுவீராக, உன் அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. விசேஷ விதத்தில் உன்னை வல்லமை கர்த்தாவே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கதான வேலையில இந்த இடத்தை கர்த்தாவே ஆண்டவர், இந்த ஸ்தலத்தை ஆண்டவரே உடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியா. I curse every satanic power, every darkness. ஒரு காத்தூரா தீ நமரியார பரஷலாரி அலாரா பராத்துலா ராத்திரா. விரோதமாயிருக்கதான எல்லா அசுத்த ஆவிகளையும் பிசாசின் வல்லமையிலும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் ஆண்டவரே. தியாரா மாக்கலரியாலரா தூரா தூ தீ நமரஷலாரியாலரா திலரா. ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும். எஸ் லார்ட், உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே உம்முடைய தொடுதினால் கர்த்தாவினால் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஓ தியாரா மாக்கலரியாலர். எஸ் லார்ட், let your touch be upon your people. Oh yes, trakaratu tiana mana ரியாலரா பரபரா திலரா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் தொடுபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ஜெபித்துக் கொண்டிருக்கதான இந்த வேளையிலே கர்த்தாவே வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரியாலரா பாபா 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 பாபா. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அபிஷேகம் இறங்கட்டும் கர்த்தாவே. வெளியேலி சுவாமி, உம்முடைய வார்த்தையை அனுப்பி Lord send your word. Yes master, redeem your people. ஒவ்வொருக்கும் ஏற்ற விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டுகளோடு கூட இங்கு காணப்படக்கூடாது சுவாமி. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. Send your words, O God. Yes, redeem them, O Lord. Redeem them. ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு பேசும். Lord, speak to us in a special way. Let the words of a God, Lord, go through our hearts and tear it, Lord. உம்முடைய வார்த்தை கர்த்த ஊடுருவி கர்த்த இருதயத்தை கிழிக்கட்டுமே ஆண்டவரே. நீங்கள் பேசுங்க, நீங்க பேசுங்க சுவாமி. Master, you speak, Lord. We are here ready to hear your word. Listen to your words. Obey your words, O Lord Jesus Christ. Speak to us in a special way. In Jesus' precious name I pray. Amen. 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 Hallelujah. 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 It's wonderful to be in the presence of God in the early morning. ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುತ್ತಿರುವುದು ಬಹಳ ಸಂತೋಷಕರವಾದ ಕಾರ್ಯ. We get a chance once in a week only to hear the word of God and feel his presence. நாம் வாரத்தில் ஒரு நாள் தான் இப்படிப்பட்டதான தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ದಿನ ಮಾತ್ರ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ಅನುಭವಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ. ஆகவே இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ಆದ ಕಾರಣ ಈ ಸಮಯವನ್ನು ನಾವು ಪ್ರಯೋಜನಪಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡೋಣ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். ಕರ್ತನು ಮಗ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த நாளில் உங்களோடு கூட தெரிந்து கொண்டதான ஒரு தலைப்பு, ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಂಗಡ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಒಂದು ಭಾಗ, faith without works is dead. அங்கே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ನಂಬಿಕೆ ಅದು ಸತ್ತದಂತಾಗಿದೆ. ஆவி இல்லாத சரீரம் எப்படி செத்ததா இருக்கிறதோ அதே போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ಆತ್ಮವಿಲ್ಲದ ದೇಹವು ಸತ್ತದಂತಾಗಿರೋ ಪ್ರಕಾರವೇ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ನಂಬಿಕೆಯು ಸತ್ತದಂತಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் என்று ஜெனரலா சொல்லுகிற பொழுது கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் நீங்க கிறிஸ்தவங்களா, நீங்க விசுவாசிங்களா? ஆமா நான் விசுவாசின்னுவாங்க. ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಕ್ರೈಸ್ತರ, ಹೌದು ನಾನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நாம் அநேகர் இந்த விசுவாசம் என்றதான அந்த பொருளை சில நேரங்களில் ஒரு ஆங்கிள் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். ವಿಶ್ವಾಸ ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಒಂದು ಕೋಣದಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೋಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. அதை பூர்ணமாய் பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. ಅದನ್ನು ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ನೋಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. ಕಂಪ್ಲೀಟ್ ಡೆಫಿನಿಷನ್, ಪೂರ್ಣமான ಅರ್ಥம்
நாம் அறிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. ಅದನ್ನ ವ್ಯಾಖ್ಯಾನದೊಂದಿಗೆ ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. விசுவாசம் என்று சொல்லுகிற பொழுது நாம் நினைக்கிறது எல்லாம், மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் தே பிலீவ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவர் இருக்கிறார் நம்பணும், அவர் தெய்வம் என்று நம்பணும், அவர் நமக்காக மரித்தார் என்பதை நம்பணும், அவர் ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டானது என்று நம்பணும், ஆண்டவர் திரும்பி வரப்போறாரு என்றதை நாம் நம்பணும். அப்படியானால் நாம் விசுவாசிகள் என்று நாம் நினைக்கின்றோம். அது நல்லது தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಕಾಣುವಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ಕ್ರೈಸ್ತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಬೇಕು, ಯೇಸು ಜೀವಂತ ದೇವರೆಂಬುದನ್ನು ನಂಬಬೇಕು. ಆತನ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ನಮಗಾಗಿ ಬಾಧೆಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾನೆ, ಮತ್ತೆ ನಮಗಾಗಿ ಬರ್ತಾನೆ, ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಬರ್ತಾನೆ ಎಂಬುದಾದ ನಂಬಿಕೆಯಿಂದ ಇರುವುದು ಅದು ವಿಶ್ವಾಸ, ವಿಶ್ವಾಸಿಗಳ ಕಾರ್ಯ. ಅದು ಒಳ್ಳೆಯದೇ. அவரை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ಆತನನ್ನು ನಂಬುವಂತವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾನೆ என்பதையும் நான் நம்புகிறோம். ಅದನ್ನು ಸಹ ನಾವು ನಂಬುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலும் அதைத்தான் சொல்றாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸಹ ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. ரோமர் 3:20 ರೋಮಪುರ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ಯಾಕಂದ್ರೆ ಯಾವನಾದರೂ ನೇಮ ನಿಕ್ಷೇಪಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಡುವುದು ಇಲ್ಲ, ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಿಂದಲೇ ಪಾಪ ಅರಿವು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಷ್ಟೇ. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா ஒரு காரியம் சொன்னாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவனுடைய கிரியையினாலே, ஒருவன் செய்கிற காரியத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். ಒಬ್ಬನು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದು ಇಲ್ಲ. அவன் செய்கிற நன்மையான காரியங்களினாலே ஒருவன் ரட்சிப்பை பெறுவது இல்லை என்பதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆர்குமெண்ட். ಆತನು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. அதைத்தான் இந்த ரோமர் 3:20 வைக்கும் பொழுது, பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணம் என்ற அந்த 10 கட்டளைகள், அந்த 10 கட்டளைகளே அதன்படி செய்கிறவன் ரட்சிக்கப்படுவானா என்றால் ரட்சிக்கப்பட மாட்டான் இவர் சொல்றாரு. அந்த கிரியையினாலே, அவன் அதை செய்கிறதுனாலே அவன் ரட்சிக்கப்பட மாட்டான் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನ ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವಂತವನಿಂದಲೇ ಆ ಕಾರ್ಯದಿಂದ ಆತನು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அதே அதிகாரத்திலே 3:24 சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் இலவசமாய், நாம் என்ன சொல்றாரு, இலவசமாய் கிரியினால அல்ல, அவருடைய கிருபையினாலே தான் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகின்றோம். ಆತನು ಉಚಿತವಾದ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾವು ನೀತಿವಂತರಾಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஸோ ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை இருந்தா ஆண்டவர் நம்மை அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கிறார் என்று இங்கே ஆர்குமெண்ட் கொடுக்கிறார். ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಆತನನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. தாம் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று வேதத்திலே அவர் 23:25 சொல்றாரு. ಆತನ ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರಾಗಿರುವ ಕಾರಣ ಆತನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஸோ பவுலுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் என்னன்னா, நீ செய்கிற வேலையினால, நீ செய்கிற ஒரு இந்த 10 கட்டளைகளே, கற்பனைகளே, நல்ல காரியங்களே செய்கிறதுனால நீ ரட்சிக்கப்பட முடியாது. ಪೌಲನ ಒಂದು ವಾದ ಏನಂದ್ರೆ, ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಆಜ್ಞೆಗಳನ್ನ 10 ಕಲ್ಪನೆಗಳನ್ನ ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವುದರಿಂದಲೂ ಒಳ್ಳೆತನ ಮಾಡುವುದರಿಂದಲೂ ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾವು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஸோ அந்த கிருபை பெறுவதற்கு தேவன் மேலே விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் இருந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறார். ಆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗಬೇಕು. ಆ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ரோமர் 4:2 வாசிக்கிற பொழுது கூட, ರೋಮಪುರದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 4:2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುವಾಗ ಸಹ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾದವನ್ನ ಅಲ್ಲಿ ಇಡುವಂತ ಕಾರ್ಯ ನೋಡ್ತೇವೆ.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு ஒரு வாதத்தை அங்க வைக்கிறாரு. ಆಬ್ರಹಾಮನ ಜೀವಿತವನ್ನ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆபிரகாம் தன்னுடைய கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட்டானால் மேன்மை உண்டு. அப்படின்னால் ஆபிரகாம் செய்த கிரியையினாலே, அவன் செய்த வேலையினாலே, அவன் செய்த நல்ல காரியங்களாலே, அவன் கீழ்ப்படிந்ததுனால அங்க அங்க ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಾನ ಇಲ್ಲ. ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಒಂದು ವೇಳೆ ವಿಧೇಯತೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಇಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, வாக்கியம் ಹೇಳುತ್ತದೆ, தேவன் அவர் சொல்றாரு, அவர் விசுவாசித்தாராம், ஆண்டவர் விசுவாசித்தாராம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக ಎನ್ನப்பட்டது. ಅಬ್ರಹಾಮನು ದೇವರನ್ನು ನಂಬಿದನು, ಅದು ಆತನಿಗೆ ನೀತಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. அப்படியானால் ಹಾಗಂದ್ರೆ நீதி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல ஆபிரகாம் அவன் செய்த நல்ல காரியத்தினாலே ರಕ್ಷಿಸಲ್ಪಡவில்லை. ಹಾಗಾದ್ರೆ ಅಬ್ರಹಾಂ ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை. ಆತನು ಆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನೀತಿವಂತನಾಗಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, அந்தபடி கிரியைகளில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான் என்று 4:7 சொல்லப்படுகிறது. எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார் என்று சொல்றாரு. ಏಕೆಂದ್ರೆ ಯಾರ ಅಪರಾಧಗಳನ್ನು ಪರಿಹಾರವಾಗಿದೆಯೋ, ಯಾರ ಪಾಪಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆಯೋ ಅವರೇ ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ಎಲ್ಲರಿಗೂ ಅರ್ಥವಾಗಿರಬಹುದು. நம்முடைய நல்ல காரியத்தினால இல்ல 10 கற்பனைகளை கீழ்ப்படிகிறதுனால ಯಾರು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ನಾವು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಅಲ್ಲ, ಒಂದು ವೇಳೆ ನಾವು 10 ಕಲ್ಪನೆಗಳೆಲ್ಲ ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದರಿಂದ ನಾನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಹೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆபிரகாம் அப்படி நீதிமான் ஆக்கப்படவில்லை, அவர் கிரியையினால நீதிமான் ஆக்கப்படவில்லை என்று சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய ಪೌಲ್ சொல்றார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ವಾದ ಏನಂದ್ರೆ, ಅಬ್ರಹಾಮನು ಮಾಡಿದಂತ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಆತನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ನೀತಿವಂತನಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ವಾದಿಸ್ತಾನೆ. கலேஷியர் 2ஆம் அதிகாரத்திலே கூட 15ஆம் வசனத்திலே அப்படியே சொல்லுகிறது. 15-16 வாசிக்கிற பொழுது அங்க ரொம்ப அருமையா சொல்லப்பட்டு இருக்கிறது. ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16 ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை என்று அறிந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದೊಂದಿಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ, ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ நியாயப்பிரமாணத்தின்படியோ நல்ல கிரியைகளின்படியோ நாம் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಕೈಕೊಂಡು ನಡೆಯುವುದರಿಂದಲೂ ನಮ್ಮ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದಲೂ ನಾವು ನೀತಿವಂತರು ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இவருடைய ஆர்குமெண்ட் வந்து விசுவாசத்தினால், ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தினால் நாம் ரட்சிக்கப்படுகின்றோம், நீதிமான் ஆக்கப்படுகின்றோம். ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನ ವಾದ ಏನಂದ್ರೆ, ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ನೀತಿವಂತ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಎಂಬುದಾದ ಒಂದು ವಾದವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஸோ இந்த போர்ஷன் தான் இப்போ இந்த 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 ஃப்ரண்ட் டெஃபினேஷன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன டெஃபினேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ. இதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்ணுறதான ஒரு காரியம். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನಮಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಇವತ್ತು ಹಿಂಬಾಲಿಸುವಂತವರಾಗಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತವೆ. ஃபெய்த் என்றால் என்ன என்ற ஒரு டெஃபினிஷன் அவர் கொடுக்கிறாரு. ನಂಬಿಕೆ ವಿಶ್ವಾಸ ಅಂದ್ರೆ ಏನೆಂಬುದಕ್ಕೆ ಒಂದು ಮೂಲ ಅರ್ಥವನ್ನ ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஃபெய்த் என்றால் ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம விசுவாசம் என்றால் விசுவாசிக்கு முதல் ஸ்டெப் ஆக்சுவலி நம்பிக்கை. அது ஒருத்தரை நம்புறது. ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಅರ್ಥ ಮೆಟ್ಲು ಏನಂದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ಇಡುವಂತ ನಂಬಿಕೆ.
எங்க வேதத்துல கவனிக்கிற பொழுது மத்தேயு 24:45 ஒரு ஒரு விசுவாசியை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ಮತ್ತಾಯನ ಬರ ಸುವಾರ್ತೆ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯನ್ನ ಕುರಿತು ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இட்ஸ் a faithfulness. ஒருவன் ஒருத்தரை எப்படி நம்புறான் என்பதை கவனிக்கிறோம். இங்க பாருங்க, ಒಬ್ಬನು ಹೇಗೆ ನಂಬುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் கர்த்தரை எப்படி நம்புறோம்? ನಾವು ಕರ್ತನನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ? கர்த்தர் நம்மை எப்படி நம்புறாரு ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನ ಹೇಗೆ ನಂಬುತ್ತಾನೆ என்றதான ஒரு காரியத்தில் இங்கு போடுகிறது. நீங்கள் நினையாத நாழிகளே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಯಜಮಾನ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಆಹಾರ ಕೊಡುವಂತ ನಿಜವಾದ ಸತ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಕೆಲಸದವನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ஸோ இங்க ஃபெய்த் என்றதான ஃபெய்த்ஃபுல் பர்சன் என்று சொல்லதான ஒரு காரியத்துக்கு இவர் கொடுக்கிற டெஃபினிஷன் என்னன்னா, உண்மையும் விவேகம் உள்ளது இவன் உண்மையா இருக்கிறவன், விவேகமா நான் சொன்ன காரியத்தை செய்கிறவன், he is my faithful servant. ನಂಬಿಕೆ ಉಳ್ಳ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವಂತ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ಈತನು ನನಗೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ನಿಜಸ್ಥನಾಗಿ ಇದ್ದಾನ ಎಂಬುದನ್ನು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன், நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம சொல்லுவோம் ನಮಗೊಂದು அவிசின்னு யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுங்க, அவனை குறித்து உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ನಮಗೆ ಒಂದು ಕೆಲಸದವನು ಇದಾನ ತಿಳ್ಕೊಳ್ರಿ, ಅವನನ್ನು ಕುರಿತು ಅವನ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಗೆ ಏನು ಅಂತೇಳಿ ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುವುದಾದ್ರೆ ನಾವು ಏನು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತೇವೆ? ஐ பிலீவ் him. இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் அண்ட் அவன் உண்மையா இருக்கிறான். இஸ் அ ட்ரூத்ஃபுல். இவள் என்கிட்ட போய் பேச மாட்டான், என்கிட்ட திருட மாட்டான், என்கிட்ட வீடுக்காரன் இதெல்லாம் செய்ய மாட்டான், உண்மையா. ஸோ இங்க பாருங்க, அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் என்றதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுக்குறாரு இங்க? ட்ரூத்ஃபுல்னஸ். அங்கே பொய் பேசாத ஒரு மனுஷன், என்கிட்ட வந்து உண்மையாக நடந்துக்கிறவன். ஸோ இந்த ஃபெய்த்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் அங்கே வருது. ನೋಡ್ರಿ, ಆ ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ನಾವು ಕೇಳುವುದಾದರೆ, ನಂಬಿಕಸ್ಥನಾದ ಆಳು, ನನ್ನಲ್ಲಿ ಸುಳ್ಳಾಡುವುದಿಲ್ಲ, ನನಗೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವಂತ ಒಂದು ನಿಜಸ್ಥನಾದ ಒಂದು ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ. ಅಂದ್ರೆ ನಂಬಿಕೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅರ್ಥವನ್ನ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அதே நேரத்தில் இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு வைக்க முடிய வாஞ்சிக்கின்றேன். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬಿಕೆಗೆ ಒಂದು ಅರ್ಥವನ್ನ ನಾವು ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. அது லூக்கான் சுவிசேஷம் 7ல, ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2-10 வரை ஒரு 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 மனுஷன் சொஸ்தமாவதை நாம் கவனிக்கின்றோம். ಅಲ್ಲಿ 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 10ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಸ್ವಸ್ಥತೆ ಪಡುವುದ ಕಾರ್ಯವನ್ನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அங்க ஒரு எஜமான் வந்து தன் வேலைக்காரனுக்காக வருகிறாரு. வந்து அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இது மாதிரி அவன் நோயினால் இருக்கிறான், நீங்கள் தான் சொஸ்தப்படுத்தணும். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரிப்பா, நான் கிளம்புறேன், நானும் வரேன், உங்க கூட வந்து அவனுக்கு சொஸ்தத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ಒಂದು ಸದಾಧಿಪತಿ ತನ್ನ ಕೆಲಸದವನಿಗಾಗಿ ಆತನ ಕಾಯಿಲೆ ಅವನು ಗುಣಪಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ನನ್ನ ಆಳಿಗೆ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡಬೇಕು, ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಆಯಿತು ನಾನು ಸಹ ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೊರಡುತ್ತಾರೆ. ஆனால் இவன் என்ன சொன்னான்? ಆದರೆ ಈತನು ಏನು ಹೇಳಿದನು? ஆண்டவரே, நீங்க வரத்துக்கு நான் தகுதி, என் வீட்டில் வரத்துக்கு அப்படிப்பட்ட தகுதி எனக்கு இல்லவே இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், என்னுடைய வேலைக்காரன் ಸ್ವಸ್ಥமாவான். ನೋಡ್ರಿ, ಆ ಒಂದು ಹೇಳಿದಂಥ ಮಾತೇನೆಂದ್ರೆ, ನನ್ನ ಮನೆಗೆ ನೀನು ಬರುವುದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನಲ್ಲ, ನೀವು ಒಂದು ಮಾತು ಆಡಿದ್ರೆ ಸಾಕು, ನನ್ನ ಆಳು ಸ್ವಸ್ಥವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்போ இவங்களுடைய ஃபெய்த், இஸ் ஆல்சோ ஹேவிங் ஃபெய்த். அந்த ஃபெய்த் என்னன்னா, இட்ஸ் அ ட்ரஸ்ட். ஒருத்தனை பூரணமா நம்புறது. ಇಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. நீங்க சொல்லிட்டீங்கல்ல போதும், அப்படித்தான் நடக்கும். ನೀವು ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಅದರಂತೆ ಅದು ನಡೀತಿದೆ, ಸಾಕು. நம்ம கூட சில நேரங்கள் சொல்லிட்டுவாங்க, என்னப்பா எதனா எழுதி இழுத்துக்கிறோமா? வேணாம் சார், நீங்க சொல்லிட்டீங்களா வாயில, உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனால அது நிச்சயமா நீங்க செய்வீங்க. ஸோ இட்ஸ் எ ட்ரஸ்ட் ஆன் தட் பர்சன். சில பேர் தான் அப்படி நம்புவோம், நம்ம எல்லாரையும் நம்ப மாட்டோம் இல்லைங்களா? இப்போ இங்க டெஃபினிஷன் பாருங்க, ஃபெய்த் இருக்கு, இஸ் டிஃபைனிங் ஃபெய்த் அஸ் அ ட்ரஸ்ட் ஆன் த பர்சன்.
ನೋಡ್ರಿ, ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ ಏನಾರು ಬರೆದು ಕೊಡ್ಬೇಕಪ್ಪ ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅಂದ್ರೆ, ಇಲ್ಲ ಸರ್ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಸಾಕು, ನೀವು ಖಂಡಿತ ಅದನ್ನೇ ಮಾಡೇ ಮಾಡ್ತೀರಾ. ಇದಕ್ಕೆ ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ನೀವು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡುವಂಥದ್ದು. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೂಯ್ಯ. இது வந்து பாருங்க, நான் முதல் சொன்னது உண்மையும் உத்தமம் வேற. ಮೊದಲನೇ ಹೇಳಿದಂತ ಕಾರ್ಯ ಉತ್ತಮವಾದದ್ದು, ನಿಜಸ್ಥ ಕಾರ್ಯ. ஆனா இப்போ பாருங்க டெஃபினேஷன் என்னது, ஒருத்தன் பூர்ணமா நம்புறது. ಈ ಎರಡನೇದು ನೋಡುವುದಾದ್ರೆ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಡುವಂಥದ್ದು. மூன்றாவது பார்க்கிறோம், ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ನೋಡ್ತೇವೆ, இட் இஸ் எ ஹோப், எதிர்பார்ப்பு. ಅಂದ್ರೆ ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் டெஃபினேஷன் கொடுக்குற பாருங்க, ஈப்ரு புத்தகத்துல 11:1 கொடுக்குறாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದು ನಂಬುವಗಳ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ದೃಢತನತೆಯು, ಕಾಣದೇ ಇರುವಗಳ ಮೇಲೆ ನಿಶ್ಚಯವು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. என்னப்பா இது, அது நடக்குமா? ಏನಪ್ಪಾ ಅದು ನಡೀತಿತಾ? நடக்கும், நிச்சயமா நடக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅದು ನಡೀತಿದೆ. யார் வந்து பண்ணுவான்? ಅದು ಬಂದು ಯಾರು ಬಂದು ಮಾಡ್ತಾರೆ? என் பையன் வந்து பண்ணுவான். ನನ್ನ ಮಗನು ಬಂದು ಮಾಡ್ತಾನೆ. இப்ப அங்க பையன் இல்ல, ಅಲ್ಲಿ ಮಗ ಇಲ್ಲ. ஆனா பாரு இவரு என்ன பண்றாரு, காணப்படாதவைகளை என்ன பண்றாரா, அது மாதிரி நிச்சயம் வச்சுக்கிறாரு. இப்போ இல்லாத ஒரு பையனை அந்த இடத்துல ரூபிக்கிறாரு. இல்லாத ஒரு பையன் வந்து அங்க வேலை செய்யறத இவர் பாக்குறாரு. பாருங்க, காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ನೋಡ್ರಿ, ಅಲ್ಲಿ ಮಗನ್ ಬಂದ್ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಗ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಸಹ ಮಗನ ಮೇಲೆ ಭರವಸವಿಟ್ಟು, ಅಂದ್ರೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯದ ಮೇಲೆ ಒಂದು ನಿಶ್ಚಯವನ್ನ ಇಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இது பார்க்கலங்க, அந்த பையனையும் பார்க்கல, அவன் வந்து அது செய்யறதையும் இதுவரையும் பார்க்கல. பார்த்தா அது பாருப்பா என் பையன் பண்ணியிருக்கிறானு, அது இல்ல, பையனே காணவங்க, வேலையும் நடக்கல. முடிச்சிருமாப்பா, டைம் கரெக்டா முடிச்சிடும் சார். யாருப்பா பண்ணுவான்? என் பையன் வந்து பண்ணுவான். ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಮಗನೂ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೀತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ಸಹ ಒಂದು ಭರವಸೆಯಿಂದ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಆಗತ್ತೇನಪ್ಪ ಕೆಲಸ ಆಗುತ್ತೆ ಖಂಡಿತ, ಯಾರು ನನ್ನ ಮಗ ಬಂದು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನ ಕೊಡುವಂಥದ್ದು. காணப்படாதவர்களை பார்த்ததும் போல அது மாதிரி நிச்சயமா இருக்குது. ಕಾಣದೇ ಇರುವುಗಳ ಮೇಲೆ ನಾನು ಕಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ನಿಶ್ಚಯಿಸುವಂಥದ್ದು. அதுக்கப்புறம் நம்ம எதை நம்புறோமோ அதுல உறுதியா இருக்கிறது. ನಾವು ಯಾವುದ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಡ್ತೀವೋ ಅದರಲ್ಲಿ ದೃಢತನವನ್ನ ಕೊಡುವಂಥದ್ದು. ஒரு 2 நாள் பொறுத்து, என்னப்பா வேலை முடிச்சிருமா? நான் சொன்னேன்னே முடிச்சிருமாண்ணா. எத்தனை நாள் போய்? 2 நாள். 2 நாள் ஆயிடுச்சு. திருப்பி வந்து இவர்கிட்ட கேட்டான்னு சொல்றேன், ஆமாப்பா நான் சொன்னேன்ல, நிச்சயமா என் பையன் வந்து செய்வான். 2 நாள் 1 மாசம் பொறுத்து வந்து திருப்பி கேட்பாரு அவரு, என்னப்பா வேலை முடிஞ்சிருமா? நிச்சயமா முடிச்சிடும்பா. ஏன் 1 மாசம் ஆயிடுச்சு? டைம் இல்லையா? டைம் ஆயின்னு இருக்குது, ஒரு வேலையும் நடக்கல, ஒன்றும் நடக்கல, உங்க பையனும் வரல, வேலையும் நடக்கல, நீ யாரு நம்பினுக்கிறன்னா? நான் நம்புறேன், அவன் நிச்சயமா செய்வான். நான் உறுதியா இருக்கிறேன். நீ என்னத்தான் சொன்னாலும் நான் நம்புறது மேல உறுதியா இருக்கிறேன். ಏನಪ್ಪ ಕೆಲಸ ಒಪ್ಕೊಂಡಿದೀಯ, ಆದ್ರೂ 2 ದಿವಸ ಆಯ್ತು ಇನ್ನೂ ಕೆಲಸ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿಲ್ಲ, 1 ತಿಂಗಳಾಯ್ತು ಇನ್ನೂ ಕೆಲಸನೇ ಅದನ್ನ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿಲ್ಲ. ಸರ್ ನಾನು ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅದು ಒಂದು ಭರವಸೆಯನ್ನು ಕೊಡುವಂಥದ್ದೇ ಒಂದು ನಿಶ್ಚಯ. உறுதியா இருக்கிறது, அன்சேஞ்சிங் மைண்ட். பாருங்க, கடவுள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபிச்சு பார்ப்பேன், ஒன்று அந்த நேரத்தில் என்னப்பா சரி ஆயிடுமா? நான் ஜெபிச்சிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டேன், கட்டவே நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. 1 மாதம் வந்து என்னப்பா ஆயிடுச்சா, சுகம் ஆயிட்டேன்னா நிச்சயமாக கொடுப்பாருப்பா எங்கள் ஆண்டவர். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி வந்து கேட்டாருன்னா நம்மளுக்கு டவுட் வந்துடும், ஐயோ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஜெபத்தை கேட்டாரா இல்லையா, அவரால் சுகம் கொடுக்க முடியுமா இல்லையா, இல்லைன்னா வேற யாருன்னா பார்க்கலாமா, வேற டாக்டர் என்ன பார்க்கலாமா, இல்லைன்னா அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கலாமா, இந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கலாம். என்ன ஆயிடுச்சுப்பா நம்பிக்கை? ಸಂಚಲ. நீங்க நம்புறது என்ன ஆச்சுப்போ? ஆடுது. இப்போ உறுதி இல்லை. கொஞ்ச நாள்ல பொறுத்து இன்னொருத்த வந்து பைத்தியக்கார மாதிரி நம்பி நிற்கிற, நான் சொல்றத வாயா அங்கே போய் மொட்டை அடிச்சாவது ஏதாவது உனக்கு நடக்கும்னு சொன்னு கூட்டின்னு போனாங்கன்னா போய் மொட்டையை நான் பூர்ணமாக சேவ் பண்ணே வந்துடுவோம். ದೃಢ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕೆಂಬುದಾದ ಒಂದು ಕಾರ್ಯ. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇವೆ, ಅದು ಈಗ ಆಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ 1 ತಿಂಗಳು ಆದಮೇಲೆ ಅವ್ರು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ಇನ್ನೂ 1 ತಿಂಗಳಾಯ್ತಲ್ಲ ಇನ್ನೂ ಆಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ಸಂಚಲಕ್ಕೆ ಒಳಪಡ್ತಿದೆ. ಬೇರೆಯವರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ಏನು ಹುಚ್ಚಿನ ಥರ ಇದೆಯಾ, ಬಾ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ನಾವು ನೋಡೋಣ, ಬೋಳಿ ಹಾಕೊಂಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಕರೀತಾರೆ. ஸோ அப்போ அந்த விசுவாசம் என்னது? ஆடுது, அல்லாடுது. ஆனால் இது அதான் சொல்றாரு, இட்ஸ் அ ஹோப் தட் வி ஹேவ் ஆன் காட். நம்பிக்கை ஆண்டவர் மேல பூர்ணமாய் எதிர்பார்ப்பு.
நிச்சயம் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதையே அவர் என்ன பண்றாரு? ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்றாரு. ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಆ ನಂಬಿಕೆ ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ ಗಾಳಿನಲ್ಲಿ ತೂರಾಡುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡುವಂತದ್ದು ನಿಜವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ஸோ ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் நீதிமானாவாக்கப்படுவான். அந்த இப்படிப்பட்ட காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டெஃபினிஷனும் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாம் விசுவாசத்தை குறித்து இதில் எங்கேயுமே இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கிரியையினாலே ரட்சிக்கப்பட்டான் நீதிமானாக்கப்பட்டான்னு போட்டுக்குதா? இல்லை. ஸோ இந்த டெஃபினேஷன் பிரகாரம் பாலோட டெஃபினேஷன் இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? இது இருந்தால் போதும், நம்ம நேராக பரலோகத்துக்கு போயிடுவோம், நம்ம நீதிமான் என்று நாம் நினைச்சு கொள்கிறோம். ಈ 3 ವಿಧಾನಗಳಲ್ಲಿ ಪೌಲನ ಒಂದು ವಾದವನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಆ ರೀತಿಯಾಗಿದೆ. ಇದನ್ನು ಎಲ್ಲರೂ ಹಿಂಬಾಲಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಒಳ್ಳೆಯ ತನಗಳಿಂದಲೇ ನಾವು ಮೇಲೆ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕರು ತಿಳಿದುಕೊಂಡಿರ್ತಾರೆ. விசுவாசத்தினாலே மேலே போயிடுவோம். வெறும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும், ಬರೀ ನಂಬಿಕಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸುವಂತವರಾಗಿರ್ತೇವೆ. நிச்சயமாக விசுவாசத்தினால் தான் மனுஷன் அவருடைய கிருபையினால் தான் நீதிமான் ஆக்கப்படுகின்றான். ನಿಜವಾಗ್ಲೂ ಮನುಷ್ಯನ ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಆತನ ನೀತಿವಂತನಾಗುತ್ತಾನೆ. நம்ம செய்யற கிரியினால் அல்ல, ನಾವು ಮಾಡುವಂತ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಅಲ್ಲ. பவுலுடைய ஆர்குமெண்ட் எல்லாம் என்னன்னா, அங்க ஜனங்க நினைச்சிருந்தாங்க யூதர்கள் அவங்க 10 கற்பனைகளை கை கொள்ற ஜனங்க அவங்க. அதனால அவங்க நினைச்சுக்கிறாங்க இந்த 10 கற்பனை கை கொண்டோம்னா நம்ம நீதிமான், we are righteous people, நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு என்றது அந்த ஆர்குமெண்ட்டை அந்த காலத்தில் அவங்க வைத்து கொண்டு வந்தபடினாலே அவர் சொன்னார், நீ எவ்வளோ தான் நன்மை செய்தானோ, நீ எவ்வளோ தான் 10 கற்பனையை கை கொண்டிருந்தாலும் நீ நீதிமான் இல்லை. நீ ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் மேலே விசுவாசித்தா மாத்திரம்தான் உனக்கு இது. ஏனென்றால் எல்லோரும் ஏகமாய் பாவம் செய்து கெட்டு போனார்கள், ஒருவனோ நீதிவான் அல்ல. சொல்லுங்க. ಪೌಲನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಆದಿಯಲ್ಲಿ ಯೆಹೂದ ಜನಗಳು ಹೇಗಿದ್ದರಂದ್ರೆ 10 ಕಲ್ಪನೆಗಳನ್ನ ಕೈಕೊಂಡು ನಡೆದ್ರೆ ನಾವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ ಎಂಬುದಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಪೌಲನ್ ಅವರಿಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ಅವ್ರಿಗೊಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆகவே நல்ல காரியங்களே 10 கற்பனைகளே ஒருத்தர் வந்து கேட்குறான், ஆண்டவரே நான் இந்த 10 கற்பனையும் கை கொள்றேன் ஆண்டவரே, வேற நான் என்னென்ன செய்யணும் ரட்சிக்கப்படுவதுக்கு? ஆண்டவர் என்ன சொன்னாரப்போ, அப்பா நல்ல வேலை நீ 10 கற்பனை கை கொள்றல, நிச்சயமா நீ எங்களுக்கு உனக்கு பரலோகராஜ்யம் இருக்குது, நீ நீதிமான் சொன்னாரா? இல்லவே இல்லை, போய் எல்லாம் வித்துட்டு என்ன பின்பற்றிட்டு வாடினார் அவர். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ, ನಾನು 10 ಕಲ್ಪನೆಗಳ ಕೈಕೊಂಡು ನಡ್ತೀನಿ, ಆಯ್ತು ನೀನು ಒಳ್ಳೆಯದೇ, ಆದರೆ ಎಲ್ಲವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஸோ ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், அவர் கிருபையினால் தான் மனுஷன் ரட்சிக்கப்படுகின்றார், நம்முடைய கிரியினால் அல்ல. ನಮ್ಮ ಒಳ್ಳೆತನಗಳಿಂದ ಅಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்படியானால் ಹಾಗಾದ್ರೆ இங்க ஜேம்ஸ் சொல்ற காரியம் என்ன, யாக்கோபு சொல்ற காரியம் என்ன? 2:26 ಯಾಕೋಬನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅದು ಸತ್ತದಂತಾಗಿದೆ. ஹலோ, விசுவாசம் சொல்லிக்கின்னு கிரியை இல்லாம போச்சுன்னா, உன்னிலே நற்கிரியைகள் இல்லை என்றால், நற்செயல்கள் இல்லை என்றால் நீ ரட்சிக்கப்பட முடியாதுன்ட்டாரு. ಒಳ್ಳೆಯದು ಒಳ್ಳೆತನಗಳು ಒಳ್ಳೆತನಗಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹೇಳುವುದಾದ್ರೆ, ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. இங்க டோட்டலா டிஃபரெண்ட் ஆர்குமெண்ட் வைக்கிறார். ಇದರಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾದ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ವಾದವನ್ನ ಯಾಕೋಬನು ಇಡುವಂತದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஒரு சரீரம்னு பார்த்தோம்னா, ஆளுன்னு சொன்னோம்னா அவனுக்கு சரீரம் இருக்கணும், அவனுக்கு ஆவியும் இருக்கணும். அந்த ஆவி இல்லைன்னா அந்த சரீரம் செத்தது. அதே போலத்தான் விசுவாசம் என்பது 2 பாகம், ஒன்று சாஃப்ட்வேர் ஒன்று ஹார்ட்வேர், 2 இருக்கணும்ன்றார் அவரு. ನೋಡ್ರಿ, ಶರೀರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದರೊಳಗಡೆ ಜೀವ ಇರಬೇಕು, ಆತ್ಮ ಇರಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಆತ್ಮ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಅದು ಸತ್ತದಂತಾಗಿರ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದಂತ ನಂಬಿಕೆಯೂ ಸಹ ಅದು ಸತ್ತದಂತದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இது ஏன் இந்த ஆர்குமெண்ட் இவர் வைக்கிறாரு?
ಈ ಕಾರ್ಯ ஜேம்ஸ் ஏன் இப்போ கிரியையினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகின்றான் என்ற ஒரு வாதத்தை அங்க வைக்கிறாரு. ನೋಡ್ರಿ, ಕ್ರಿಯೆಯಿಂದಲೇ ಆತನು ನೀತಿವಂತನಾಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಏನಕ್ಕೆ ಆ ವಾದವನ್ನು ಇಡ್ತಾನೆ? ಕ್ರಿಯೆಯಿಂದಲೇ ಇಲ್ಲ, ಕ್ರಿಯೆ ಕ್ರಿಯೆಯಿಂದಲೂ. ಕಿರಿಯಿಂದಲೇ ಇಂದಲೂ. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரியினால் கிருபினால் மாத்திரமல்ல, அவனுடைய விசுவாசத்தால் மாத்திரமல்ல, அவனுடைய கிரியையினாலும். ಅವನು ದೇವರ ಮೇಲೆ ಇಡುವಂತ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಮಾತ್ರವಲ್ಲ, ಆತನು ಮಾಡುವಂತ ಕ್ರಿಯೆಯಿಂದಲೇ ಆತನು ನೀತಿವಂತನಾಗ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவன் கிரியை செய்ய வேண்டும், வெறும் விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது, அங்க கிரியை இல்லாமல் இருந்தால் அவனுடைய விசுவாசம் செத்ததுன்றாரு. ಒಂದು ಮನುಷ್ಯ ನಂಬಿಕೆ ಇದೆ, ಆದರೆ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಆತನ ನಂಬಿಕೆ ಸತ್ತದಂತಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, நீதிமான் கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை நீதிமான் ஆக்கினார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில அங்க என்ன இருக்க வேண்டும்? அங்கே கிரியை இருக்க வேண்டும் என்று இங்க ஆர்கியூமெண்ட் பண்றாரு. ನೋಡ್ರಿ, ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, ದೇವರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಿರಿಯೆ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನ ವಾದ ಮಾಡ್ತಾನೆ. ஏன்? ಏನಕ್ಕಂದ್ರೆ நாம் வேதத்திலே கவனிக்கிற பொழுது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஜேம்ஸ் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறாங்க. ஜேம்ஸ் 2:21 ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ, முதல்ல இதே வசனத்தை வச்சுதான் ஆபிரகாம் வச்சுதான் பவுலும் பேசினாரு. அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொன்னாரு. ಆದಿಯಲ್ಲಿ ಪೌಲನು ಸಹ ಅದನ್ನ ಹೇಳ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟದ್ದು ಆತನಿಗೆ ಅದು ನೀತಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ. ஆனா இங்கே யாக்கோப் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலியிட்ட பொழுது, ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮಗನನ್ನ ಈಸಾಕನನ್ನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಬಲಿ ಇಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவன் ஜஸ்ட் விசுவாசத்தில் இல்லை, கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ಅವನು ಬರೀ ನಂಬಿಕೆಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ತಾನು ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೇ ಆತನ ನೀತಿವಂತನಾದನು ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. 24 வசனம் அருமையாய் சொல்கிறது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியையினாலே அல்லவோ நீதிமான் ಆக்கப்பட்டான். ನಮ್ಮ ಪಿತೃವಾದ ಅಬ್ರಹಾಮನು ಈಸಾಕನೆಂಬ ತನ್ನ ಮಗನನ್ನು ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅರ್ಪಿಸಿದ ನಿಮಿತ್ತವಲ್ಲವಾ ನೀತಿವಂತನೆಂದು ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೀವಿ ನಾವು. அப்போ பவுல் சொல்லும் போது என்ன சொன்னாரு? ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுனாரு. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಬ್ರಹಾಮನು ನಂಬಿಕೆಟ್ಟನು, ಅದು ನೀತಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. அதனால இங்க என்ன சொல்றாரு? இதே ஆபிரகாம் குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுது, அவன் பலியிட்ட பொழுது, தன்னுடைய மகனை பலியிட்ட பொழுது, அவன் பலியிடுறான்னா என்ன அர்த்தம்? கேட்டு நான் உட்கார்ந்து இருந்தானா? இல்ல, அது என்ன பண்ணிட்டான்? அவனுடைய கிரியையில கொண்டு வந்துட்டான். சொன்ன காரியத்தை ஆண்டவர் சொன்னாரு, ஆமா ஆண்டவரே நான் பிலீவ் பண்றேன் கேட்கல. ஆண்டவர் அப்படியே ஃபுல் கமிட்மெண்ட். விசுவாசம் என்பது பூர்ணமாக இருக்க வேண்டும். அது அறிவு பூர்ணமாய் மாத்திரம் அல்ல. நீ சொல்றதெல்லாம் இன்டலெக்சுவல் பிலீஃப் சொல்றதெல்லாம் போது சொன்ன, ஆண்டவர் வருவாரு, ஆண்டவரை ரட்சித்தாரு, ஆண்டவர் திரும்பி வர போறாரு, அவருடைய ரத்தத்தினால் தான் பாவம் மன்னிப்பு, இதெல்லாம் அறிவு பூர்ணமான விசுவாசம். ஆனா கிரியிலே அது இல்லை. இங்கே ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிட போறாரு. ಇಲ್ಲಿ ಅದೇ ಅಬ್ರಹಾಮನ ಕುರಿತು ಯಾಕೋಬನು ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, ಅಬ್ರಹಾಮನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಟ್ಟನು. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರು ಹೇಳಿದಂತ ತನ್ನ ಮಗನನ್ನ ಸಮರ್ಪಿಸಬೇಕು, ಅರ್ಪಿಸಬೇಕು, ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬೇಕೆಂಬುದನ್ನ ಕಾರ್ಯವನ್ನ ಕೇಳಿದ ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವನು ಸುಮ್ಮನೆ ಇರಲಿಲ್ಲ. ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ತನ್ನ ಮಗನನ್ನ ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ಅರ್ಪಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆತನು ನೀತಿವಂತನು ಎಂಬುದಾಗಿ ಎನಿಸಲ್ಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படியானால் விசுவாசம் அது பூரண விசுவாசமா இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று அறிகின்றோம். ನೋಡ್ರಿ, ನಂಬಿಕೆ ಆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲೇ ಆತನ ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣವಾಯಿತು ಎಂಬುದಾಗಿ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ.
ನಂಬಿಕೆಯನ್ನು ಉட்ಕಾರ್ந்து ನಿಕ್கிறது இல்ல. ನಂಬಿಕೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಅದನ್ನ ನಾವು ನಂಬಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದು ಅಲ್ಲ. அது வந்து இன்டெலெக்சுவல் ஒரு அறிவுபூர்வமான ஆண்டவர் வரப்போறாரு, ஆண்டவர் வரப்போறாரு. நம்புறியா? நம்புறேன். உனக்காக மரித்தாரு, நம்புறியா? நம்புறேன். ஆண்டவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்புறியா? நம்புறேன். இதெல்லாம் என்னது? அறிவுபூர்ணமான நம்பிக்கை. ஆனா இங்க ஜேம்ஸ் சொல்றாரு, அது மாத்திரம் அல்ல, அது எல்லாம் இருக்கணும். ஆனா அதை பூர்ணப்படுத்த வேண்டாமா? இஃப் யூ வாண்ட் டு பர்ஃபெக்ட் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், you have to bring it into action. அதை கிரியையிலே நீ கொண்டு வரணும், அதுக்கு நீ காட்டணும். demonstrate your faith. உன்னுடைய ವಿಶ್ವಾಸத்தை செயலிலே ನೀ ಕಾಟು. ಯಾಕೋಬರು ನಮಗೆ ಹೇಳುವಂತ ಒಂದು ಬುದ್ಧಿ ಮಾತು ಏನಂದ್ರೆ, ನೀನ್ ನಂಬ್ತೀಯಾ? ಹೌದು, ನಂಬ್ತಾ ಇದ್ದೇನೆ. ದೇವರು, ಹೌದು, ಆತ ನಿಜವಾದ ದೇವರೇ, ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟವನೇ, ಬಲಿಯಾದವನೇ, ಎಲ್ಲವೂ ಸರಿ. ಅದು ಬುದ್ಧಿಗೆ ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳೇ. ನಂಬುತ್ತೀಯಾ? ನಂಬುದು ಒಳ್ಳೇದೇ. ಆದರೆ ಹೇಳಿದಂಥ ಕಾರ್ಯಗಳು ತನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪೂರ್ಣಪಡಿಸಬೇಕು, ನಂಬಿಕೆಯನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ವಾದ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட்டதினால்தான் அவன் விசுவாசிகளினுடைய தந்தை என்று எண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. ಆಬ್ರಹಾಮನು ತನ್ನ ಮಗನನ್ನ ಅರ್ಪಿಸಿದ ಕಾರಣ, ಬಲಿ ಕೊಟ್ಟ ಕಾರಣದಿಂದಲೇ ಅವನು ವಿಶ್ವಾಸದ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತಾನೆ. அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. பலியிட்டா கூட ஆண்டு உயிரோடு எழுப்புவார். ಆತನ ನಂಬಿಕೆ ಎಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗಿತ್ತು ನೋಡಿ. ನಾನು ಬಲಿ ಸಮರ್ಪಿಸಿದ್ರು ಸಹ ಆತನು, ದೇವರು ನಮ್ಮ ಮಗನನ್ನ ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ. அவருக்கு தெரியும், எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ಆತನಿಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತ, ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. சோ அத பரிபூர்ணப்படுத்தி இவரு ஆண்டவர் மேல வைத்துக்கிற விசுவாசத்தை பூர்ணப்படுத்திறான் by his actions. ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ನಂಬಿಕೆಯನ್ನ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪೂರ್ಣಪಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. இட்ஸ் a obedience. பாருங்க, சொன்னது கேட்டதோட இல்ல, அதுக்கு கீழ்ப்படுகின்றான். ஒபீடியன்ஸ். நம்ம விசுவாசத்துல என்ன வரணும்னா ஒபீடியன்ஸ் வரணும், கீழ்ப்படிதல் அங்கே அட்டாச் ஆகணும். ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ ನಾವು ತೋರಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಅಂದ್ರೆ, ಕೇಳಿಕೊಳ್ಳು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅದರಂತೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವುದಾದ್ರೆ ಆ ನಂಬಿಕೆ ಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய கேட்கத்தோட விட்டுறோம். ஆனா ஒபீடியன்ஸ் அது கொண்டு வரணும். ஆண்டு சொன்னாரு, இது போய் செய்யணும், கண்ணை மூடின்னு போய் செய்யறோம். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ಅದನ್ನು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. ಕೇಳಿ ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿ ನಾವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நீ இந்த உங்க தகப்பன் தாயை விட்டுட்டு நீ போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படி சொன்னாரு. அவன் கண்ணை மூடிக்குன்னு போற இடம் எங்கன்னு தெரியாத இருந்தாலும் கூட கண்ணை மூடி போயின்னு இருக்கிறான். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನ ಕರೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಸ್ವಂತ ಜನಗಳನ್ನ, ಸ್ವಂತ ಸಂಬಂಧಿಕನ, ದೇಶವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಆತನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿ ಆತನು ಹೋಗುವಂತ ಕಾರ್ಯವನ್ನ ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இருந்தாங்க இயேசு இருந்த பொழுது. அதில் ஒரே ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா, நேராக போய் ஆண்டவர் சரித்திர அந்த ஒரு துணியை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் அவன் சொல்லி போய் அவன் தொடுறா, பிசிக்கலா அவன் தொடுறா. ನೋಡಿ, ಎಷ್ಟೋ ವ್ಯಾಧಿಸ್ತ್ರೀಗಳು ಇದ್ರೂ ಸಹ ಒಂದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಆ ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ದೇವರ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟುವುದಾದ್ರೆ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೋಗಿ ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮುಟ್ಟುತ್ತಾಳೆ. அவ்வளோ பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவரை நம்புறவங்க தான். ஆண்டவர் பின்னால வந்தவங்க, அவருடைய சீஷர்கள். எவ்வளோ பேர் வியாதிஸ்தங்க இருப்பாங்க, அவரை நம்புறவங்க தான். அவர் சுகம் கொடுப்பாருன்னு நம்புறவங்க தான். அவர் சொன்னார்னா நடக்கும் நம்புறவங்க அவங்க எல்லாம் ஃபெய்த்ஃபுல் பீப்புள் தான். ஆனா ஒருத்தி மாத்திரம் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? விசுவாசத்தை காட்டினா கிரியினாலே, அதனாலே அவள் சுகமானாள். ಯೇಸುವಿನ ಹಿಂಬಾಲಕರಾಗಿರಲಿ, ಅವ್ರ ಶಿಷ್ಯರಾಗಿರಲಿ, ಅಲ್ಲಿ ಕೂಡಿದಂಥ ಗುಂಪುಗಳಾಗಿರಲಿ, ಎಲ್ಲ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಭರವಸೆ, ನಂಬಿಕೆ, ವಿಶ್ವಾಸವನ್ನ ಇಟ್ಟಂಥವರೇ. ಅವ್ರು ಯಾರು ಆ ಉಡುಪನ್ನು ಯಾರು ಮುಟ್ಟಿಲ್ಲ. ಆದರೆ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ತಾನು ಆ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟುವುದಾದ್ರೆ ನಾನು ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ದೃಢವಾದ ಒಂದು ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಮುಟ್ಟುದಲು ಆದರೂ ಸ್ವಸ್ಥತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. யோசிச்சு பாருங்க, இப்போ சப்போஸ் உங்க பையன் மரத்து மேலே ஏறிட்டான், தப தப தபன்னு ஏதோ ஒரு இது உற்சாகத்தில் ஏறிட்டான், மேலே ஏறிட்டான், அங்கேருந்து இறங்க முடியல, தவிச்சு நிற்கிறான். ಒಂದು ವೇಳೆ, ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ, ನಮ್ಮ ಮಗ ಒಂದು ವೇಳೆ ಎತ್ತರವಾದ ಒಂದು ಮರದ ಮೇಲೆ ಉತ್ಸಾಹದಿಂದ ಅವನು ಹತ್ತು ಬಿಟ್ಟಾನೆ, ಇಳಿಯಕ್ಕಾಗದೆ ಅಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾನೆ. அங்கேருந்து டேடி டேடி ஹெல்ப்னு என்ன பண்ணுறான், இப்போ கத்து நிற்கிறான். அவனுக்கு என்ன நம்பிக்கை, என்ன அது? அவன் ஃபெய்த் என்ன, விசுவாசம் என்ன? அப்பா வந்து காப்பாற்றிடுவார். அப்பா வந்தாருன்னா காப்பாற்றிடுவார் இல்லையா?
ಅಲ್ಲಿ ಮರದ ಮೇಲೆ ಇತ್ಕೊಂಡು ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಕರೀತಾನೆ. ಆದ್ರೆ ಅವನಿಗೊಂದು ನಂಬಿಕೆ ಇರುತ್ತದೆ, ಒಂದ್ ವೇಳೆ ನನ್ನ ತಂದೆ ಬರುವುದಾದ್ರೆ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾದ ಒಂದು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾನೆ ಅವನು. ஸோ அதனால கூப்பிடுறான் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ಬನ್ನಿ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಮಾಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆಯನ್ನ ಕರೀತಾನೆ. ஸோ இந்த மகனுக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்குது. ಮಗನಿಗೆ ತಂದೆ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. அப்பா வந்துட்டாரு. ತಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ರು. சரிடா நீ மேல இருக்கிற நானும் மேலே ஏறுவேன். ஏன்னா மரம் வந்து சின்ன மரம் மேலே ஏறினா உடஞ்சி நீயும் உழுவ நானும் உழுவ, அதனால வேண்டாம், நீ மேலே இருக்கிற இல்ல அங்கிருந்து நீ குதி, நான் பிடிச்சிக்கிறேன்றாரு. ಅದ ಕಾರಣ ತಂದೆ ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ಮರ ಚಿಕ್ಕದಾಗಿದೆ, ಇಬ್ಬರು ಅದ್ರಲ್ಲಿ ಹತ್ತಕ್ಕಾಗ ನಾನು ಹತ್ತಿದ್ರೆ ಮುರಿದೋಗುತ್ತೆ, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡು, ಅಲ್ಲಿಂದ ಜಿಗಿದು ಬಿಡು, ನಾನು ಹಿಡ್ಕೊಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ. நான் ரெடியா இருக்கிறேன்டா, நான் கை விரிச்சுக்கிறேன், நீ குதி, நான் வந்து பிடிச்சிக்கிறேன்றாரு. ಅಲ್ಲಿ ನಾನು ಆಯತವಾಗಿದ್ದೀನಿ, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಅಲ್ಲಿಂದ ಜಿಗಿದು ಬಿಡು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, ಕರೀತಾನೆ. இப்போ அந்த பையன் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ಈಗ ಮಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತೀರಾ? அது கொம்பு பிடிச்சி இப்படியே ஆட்டின்னு இருக்கணும் அப்படியே. இல்லை பஸ் பண்ணுவாங்க பாருங்க பிள்ளைங்க, இப்படியே ஆட்டின்னு கீழே பார்த்து மேலே பார்த்து எழ பார்த்து ஐயோ அப்படின்னு ஆடினே இருந்தா அவன் நம்பிக்கை எங்க இருக்குது? ಒಂದು ವೇಳೆ ಆ ಮಗ ಆ ರಂಬೆಯನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಆ ತೂಗಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಆತನ ನಂಬಿಕೆ ಎಲ್ಲಿದೆ? அப்படித்தான் நம்புறான். ಅವನು ತಂದೆಯನ್ನ ನಂಬುವಂತವನು, காப்பாடுவன் நம்புறான், ಕಾಪಾಡ್ತಾನೆಂಬುದಾಗಿ ನಂಬುವಂತ ಮಗ. ஆனா குதிக்க மாட்டேன்றான். ಆದ್ರೆ ಜಿಗುತ್ತಾ ಇಲ್ಲ ಅವನು. அப்போ அது நம்பிக்கையா? அப்ப மேல நம்பிக்கை, பூர்ண நம்பிக்கை இருக்குதா? ಹಂಗಾದ್ರೆ ತಂದೆ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವನು ಅವನು. அதுதான் ஜேம்ஸ் சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இருக்குதுன்னா அதை பூர்ணப்படுத்து உன்னை கிரியினாலேன்றாரு. ಅದನ್ನೇ ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನಗೆ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅದನ್ನ ಪೂರ್ಣಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நாளைக்கு நம்ம வந்து மழைக்காக ஜபிக்கும் வரும், எல்லாம் பயங்கரமான வெயில் இருக்குது, எல்லாம் மழை ஒன்று. நாங்கள் சரி ஓகே நாளைக்கு வந்து மழைக்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் வாங்க மழைக்காக ஜெபிப்போம்னு சொன்னாரு. ಒಂದು ಬೋಧಕರು ಹೇಳಿದ್ರು, ಬಹಳ ಬಿಸಿಲು ಸಮಯವಾಗಿದೆ, ನಾವು ಮಳೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ, ನಾಳೆ ದಿವಸದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕರೆಯನ್ನು ಅವರು ಕೊಟ್ಟರು. எல்லாம் வந்தாங்க, ಎಲ್ಲರೂ ಕೂಡಿ ಬಂದರು. நம்ம ஆளுங்க தான் இருக்கிறாங்களே, எல்லாம் உபவாசத்தோட வந்து வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ನಮ್ಮ ಜನಗಳಿದ್ದಾರೆ, ಉಪವಾಸದಿಂದ ಬರುವಂತರು ಅನೇಕ ಜನರು ಬಂದು ಕೂಡಿಬಿಟ್ರು. எல்லாம் பாஸ்டர் வந்திருந்தாரு, ಬೋಧಕರು ಸಹ ಅಲ್ಲಿ ಬಂದಿದ್ರು. அது ஓப்பன் ஏர் பிளேஸ், ಅದು ತೆರೆದಂತ ಒಂದು ಮೈದಾನ. எல்லாம் இப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. மழையை கொட்டும் நாங்க ಎಲ್ಲರೂ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಬೇಡಿದ್ರು. பாஸ்டர் திடீர்னு நிறுத்திட்டு கேட்டாரு, எத்தனை பேர் கொடை எடுத்துன்னு வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ಅಲ್ಲಿ ಬೋಧಕರು ತಟ್ಟನೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ನಿಲ್ಲಿಸ್ರಿ, ಈಗ ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಮಳೆಗಾಗಿ ಛತ್ರಿಯನ್ನು ಕೊಂಡು ತಂದಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. பாஸ்டர் அவர் கொடையை தூக்கி காட்டினார், நான் ஒரு கொடை கொண்டு வந்துக்கிறேன், ஏன்னா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க போறாரு, அதனால மழை கட்டாயம் வரப்போகுது, அதனால நான் என் கொடை எடுத்து வந்துக்கிறேன், எத்தனை பேர் நீங்க கொடை எடுத்துன்னு கேட்டாங்க. ತಟ್ಟನೆ ಬೋಧಕರು ಏನ್ ಮಾಡೋದು, ತಾನು ತಂದಿದ್ದಂತ ಒಂದು ಕೊಡೆಯನ್ನು ಎತ್ತಿ ತೋರಿಸಿ, ಖಂಡಿತವಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳಿ ಮಳೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ಆದ ಕಾರಣ ನಾನು ಕೊಡೆಯನ್ನು ತಂದಿದ್ದೀನಿ, ನೀವು ಎಷ್ಟು ಜನ ತಂದಿದ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. ಅಲ್ಲಿ ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் கொடையை தூக்கிட்டு வந்துச்சு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿ ಮಾತ್ರ ಒಂದು ಸಣ್ಣ ಒಂದು ಛತ್ರಿಯನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸಿದ್ರು. பாஸ் சொன்னாரு, மீதி பேர்லாம் கம்முன்னு இருங்க, அந்த குழந்தைய நான் மட்டும் ஜெபிக்கிறோம், நீங்க எல்லாம் வாய் மூடிருங்க, ஏன்னா நீங்க வந்து நம்பிக்கை இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கணும் நேரத்துக்கு, அது கிரியையில காட்டியிருக்கணும். நீ ஆண்டவர் போறோம் ஜெபிப்போம், ஆண்டவர் மழை கொட்டுவாரு, நீங்க எல்லாம் என்ன ஃப்ரீயா வந்துட்டு திருப்பியும் ஃப்ரீயா மழையே வராம அடுத்த நாள் நாம் ஜெபிச்சு வந்துக்கிறோம் மழைக்கும் சொல்றோம். ஆளுங்க கூட்டம் நீங்க உண்மையான விசுவாசம் இல்ல. இப்போ அந்த குழந்தைய நான் மாத்திரம் நான் ஜெபிக்கிறோம், நிச்சயமா ஆண்டவரே மழை ஜெபிச்சாரு, இவங்க 2 பேர் மட்டும் குழந்தை புஷின்னு போயிட்டாங்க, மீதி பேர்லாம் நஞ்சின்னு போனாங்க. ನಾನು ಆ ಮಗು ಮಾತ್ರ ಇಬ್ಬರು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ, ನೀವೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಳ್ರಿ, ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಆಯಾ ಹೋಗುವಂಥ ಜನಗಳು, ಆದ ಕಾರಣ ನೀವೇನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ಬೇಡ, ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋದು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದಾಗ ಅವರಿಬ್ಬರು ಮಾತ್ರ ಛತ್ರಿ ಹಿಡ್ಕೊಂಡು ನನ್ನಿಂದ ಹೋದ್ರು, ಬೇರೆಲ್ಲ ಮಳೆಯಲ್ಲಿ ನಂದ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. So we must demonstrate our faithfulness. ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குது என்றால் அது உன்னுடைய கிரியையிலே நீ காட்டுன்றாரு. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೇವರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ಅದನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது, அங்கே நீ விசுவாசி என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கிரியையிலே மாற்றம் இருக்கணும்.
ಒಂದು ವೇಳೆ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನು ವಿಶ್ವಾಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. In our contact and our character, in our attitude, there must be a change. நம்முடைய குணத்திலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையில என்ன இருக்கணுங்க? ஒரு சேஞ்ச், ஒரு கிரியையில வரணும். அது சேஞ்ச் இருக்கணும் அங்க. ನಿಜವಾದ ಒಂದು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರುವಂತ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಕಾಣಲ್ಪಡಬಹುದು. ನಡೆ ನುಡಿ ಭಾವನೆಗಳಲ್ಲಿ, ಮಾತುಗಳಲ್ಲಿ, ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಿರಬೇಕು. அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றாரு, ஜேம்ஸ் சொல்றாரு பாருங்க. ಅದಕ್ಕೆ ಯಾಕೋಬನ ಒಂದು ಅರ್ಥವನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த யாக்கோபின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அருமையா சொல்றாரு. ரெண்டாம் வசனம் பார்க்கும். ஏனெனில் பொன் மோதிரமும் உள்ள ஒரு வஸ்திரம், நல்ல வஸ்திரம் தரிச்ச ஒரு மனுஷன் வந்து சர்ச்சில் உட்காடுறான். கந்தையும் குப்பையும் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கிற ஒரு மனுஷன் கூப்பிடுறான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களாம் முன்னால் போய் உட்காருங்க, மீதி பேர்லாம் அங்கே போய் தூரத்தில் உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவர் சொல்கிறார், க்ளீனாக சொல்கிறார் பாருங்க. ஒரு ஏழை ஒரு பணக்காரன் வரான், நல்ல மிடுக்கோட ஒருத்தன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான், ஒருத்தன் ஏதோ கந்தை கிந்தை போட்டுன்னுக்கிறான். நீங்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? உங்களுடைய குணம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கிற பார்த்து பாப்பா நீ உட்காரு, நீ எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் அங்கே வெளியில நெல் கூட்டம் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுறோம், நாங்கள் வெளியிலே நெல் அப்படின்னு நீ சொன்னீன்னா உன்னுடைய விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறாருங்க. ಇಲ್ಲಿ ಅದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರವನ್ನ, ಉಂಗುರವನ್ನ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ನೀನು ಕೊಡುವುದಾದ್ರೆ, ಕೊಳಕೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗೆ ಒಂದು ವೇಳೆ ಆ ದೂರದಲ್ಲಿ ನಿಂತುಕೋ, ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲುವುದಾದ್ರೆ ನನ್ನ ಕಾಲ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಬಂದು ಕುಳಿತುಕೋ ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಹೇಳುವುದಾದ್ರೆ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ, ನೀನು ತೋರಿಸುವಂತ ವಿಶ್ವಾಸ ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அதுக்கு இன்னும் இதுல இருக்கிற மாதிரி அப்படி போடுறாரு பாருங்க. அந்த 10 கற்பனையில ஒரு காரியத்தை முன்னால வைக்கிறாரு. நீ விசுவாசின்னு சொல்ற, நீ விசுவாசின்னு சொல்ற, ஆனால் நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக இந்த வேத வாக்கியத்தை நீ நிறைவேற்றலையே. ஏழைய வெளியே உட்கார வைக்கிற, பணக்காரனை கொண்டு வச்சுக்கிற, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பண்ற? அங்க நற்கிரியே அங்க வரல. அந்த 10 கற்பனையில ஒரு கற்பனை உனக்கு வாழ்க்கையிலே கிரியை செய்யல. நீ அது பண்ணாம இருக்கும்போது, நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசி, நான் நீதிமான் சொல்லின்னு இங்க அன்பு செலுத்தலைன்னா நீ விசுவாசியே இல்லை அப்படின்றாரு அவரு. ನೋಡ್ರಿ, ಇದರಲ್ಲಿ ಉದಾಹರಣೆಗೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೇಳಿದ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ 10 ಕಲ್ಪನೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಹ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ನಿನ್ನ ನೆರೆಯವರಂತೆ ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾದ ಒಂದು ಕಲ್ಪನೆಯನ್ನು ನೀನು ಕೈಕೊಂಡು ನಡಿಲಿಲ್ವಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ನೀ ನೀತಿವಂತನು ಹೆಂಗೆ ಎಣಿಸಲ್ಪಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அதை 2:14 கேட்கிறாரு. அதனால தான் கேட்கிறாரு, இஃப் someone says is a faithful, நான் விசுவாசி சொல்லியும் கிரியை இல்லாதவனால் அதனால பிரயோஜனம் என்னையா அப்படின்னு கேட்கிறாரு. 2:14ರಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಡ, ನಾನು ನಂಬಿಕಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೂ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ಏನ್ ಪ್ರಯೋಜನ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾನೆ. இன்னும் ஒரு அடிப்படையா முன்ன கொஞ்சம் மேலே போயிட்டு, பேயுடன் நம்புதிய ஆண்டவரை, உனக்கும் பேய்க்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கிறாரு. ಇನ್ನೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಸೈತಾನು ಸಹ ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ ಅಂದ್ರೆ, ದೆವ್ವಗಳು ಸಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಹೇಳ್ತಾನೆ. ಅದಕ್ಕೂ ನಿನಗೆ ಏನು ವ್ಯತ್ಯಾಸ ಎಂಬುದಾಗಿ ಸಹ ಕೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்ட பொழுது வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அவ கிரியினாலே ನೀತಿಮಾನಾக்கப்பட்டாள். ರಾಗಾಬಳ ಎಂಬುದಾದ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಅದು ಗೂಢಾಚಾರವನ್ನು ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ತೋರಿಸಿದ್ಲು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, உங்க ஆண்டவர் கட்டாயம் நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தரப்போறான்னு தெரியும், அவரை நான் நம்புறேன் அப்படி சொல்லி அவ கிரியையில காட்ட ஆரம்பிச்சிட்டான். ನೋಡ್ರಿ, ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ದೇವರು ಜಯವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ತನ್ನ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತವಳಾದಳು. அப்படியானால் நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னோம்னா அந்த நற்கிரியைகள் வெளியில வரணுமா இல்லையா? ಹಾಗಾದ್ರೆ ನಾನು ದೇವರನ್ನ ನಂಬಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಳಗಿಂದ ಒಳ್ಳೆತನಗಳು ತೋರಿಸಲ್ಪಡಬೇಕಾಗಿಲ್ವಾ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் மேனா? ತೆಳ್ಳಗಿರೋರು ஒல்லியா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனா? ತೆಳ್ಳಗಿರೋರಂತೆಲ್ಲ ಅವರು ಆಟಗಾರ. ಹೌದಾ? ஒல்லியா இருக்கிறவங்கள ஆட்டக்காரா? ತೆಳ್ಳಗಿರೋರೆಲ್ಲ ಆಟಗಾರರ? ஆனா ஆட்டக்காரரெல்லாம் ஒல்லியா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಆಟಗಾರರೆಲ್ಲರೂ ತೆಳ್ಳಗಿದ್ದಾರೆ. அர்த்தம் ஆயிடுச்சா? நீ ஆட்டக்காரன்னு சொன்னீன்னா நீ எப்படி இருக்குமா?
ஒல்லியா இருப்ப. ನೀನು ಆಟಗಾರನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನೀನು ತೆಳ್ಳಗಿರ್ತೀಯ. அதான் நீ நீ வந்து உன் கிரியினால ரட்சிக்கப்பட மாட்டாய், ஆனா ரட்சிக்கப்பட்டவெல்லாம் கிரியை செய்வான்றாரு. ನೀನು ಒಳ್ಳೆತನದಿಂದ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೆಲ್ಲ ತನ್ನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒல்லியா இருக்கிறவங்க நான் ஸ்போர்ட்ஸ் மேனே, நான் ஒலிம்பிக் பிளேயர்னு சொல்லியிருக்க முடியாது. ஆனா ஒலிம்பிக் பிளேயர் எல்லாம் நீங்க போய் பாருங்க, எல்லாம் ஒல்லியா இருப்பான். ತೆಳ್ಳಗಿರೋನೆಲ್ಲ ನಾನು ಒಲಿಂಪಿಕ್ ಪ್ಲೇಯರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಲ್ಲ. ಒಲಿಂಪಿಕ್ ಪ್ಲೇಯರ್ ಎಲ್ಲ ಏನಾಗಿರ್ತಾರೆ, ತೆಳ್ಳಗಿರ್ತಾರೆ. அது கிரியில வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ಅದು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಬಂದುಬಿಡುತ್ತದು. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாய் என்றால், விசுவாசி என்றால், அவரை நம்புற என்றால், அது உன் வாயிலே, உன் செயலிலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய பார்வையிலே எல்லாம் வெளியில வரணும். ಅದು ನೀನು ದೇವರನ್ನು ಅಂಗೀಕಾರ ಮಾಡಿಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ, ನೀತಿವಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, ನಿನ್ನ ನಡೆ ನುಡಿ ಭಾವನೆಗಳಲ್ಲಿ ಅದು ತೋರಿಸುವಂತದಾಗಿ, ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತದಾಗಿ ಇರಬೇಕು. நீ அதே திருப்பி அதே பாவத்தை செய்து நின்னா, நீ முன்னால என்ன செய்தியோ அதே நீ செய்து இருந்தீன்னா நீ எப்படி விசுவாசியா இருக்க முடியும் கேக்குறாரு அவர். ಹಿಂದೆ ನೀನು ಮಾಡುತ್ತಿದ್ದಂತ ಪಾಪಗಳನ್ನೇ ಮತ್ತೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಅದು ಹೇಗೆ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ತೋರಿಸುವಂತದಾಗಿರುತ್ತದೆ? ಗಲಾತ್ಯர் 2:17 ரொம்ப அருமையா கேக்குறாரு. ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 2:17 ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கும்படி நாடுகிற நாமும் பாவிகளாய் காணப்படுவோமேயானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணமோ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலே கேட்கிறாரு. பாவி எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா ரட்சிக்கப்படுவான். ஆனா ரட்சிக்கப்பட்டவங்களாம் பாவியா இருக்க முடியுமா? ಪಾಪಿಗಳೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವರೆಲ್ಲ ಪಾಪಿಗಳಾಗೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? பாவி ஆண்டவர் விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறான், நீதிமான் ஆக்கப்படுறான். ಪಾಪಿ ನಂಬುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஆனா ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும்? பாவியா இருக்க முடியுமா? ಆದ್ರೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನು ಅವನು ಪಾಪಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? சோ விசுவாசி அவனுடைய நற்கிரியை வெளியில வரணும், அப்பதான் அவன் விசுவாசி. ವಿಶ್ವಾಸಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನರ್ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು, ಆಗಲೇ ಅವನು ವಿಶ್ವಾಸಿ. ஒருவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்குள்ளே ஆண்டவர் அங்க தங்க இருக்கணும். the spirit of God should dwell in him. ಒಬ್ಬನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ದೇವರು ಆತನ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುವಂತವನಾಗಿ ಇರಬೇಕು. அதே நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் கலேஷியன் 22 சொல்லுகிற 19 சொல்லுகிற பொழுது மாம்சத்தின் கிரியைகளில் வெளிரங்கமா இருக்கனே, விபச்சாரம், வேசுதனம், அசுத்தம், காமம், விகாரம், விக்கிர ஆராதனை, இது எல்லாம் செய்துனே இருந்துங்கன்னு நானும் விசுவாசின்னு சொன்னோம்னா அவன் விசுவாசியா? 5:19 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ಶರೀರ ಭಾವವು ಕರ್ಮಗಳು ಪ್ರಸಿದ್ಧವಾಗಿದೆ ಅವೇ. ಯಾವುದೆಂದರೆ ಜಾರತ್ವ, ಬಂಡುತನ, ನಾಚಿಕೆಗೇಡು, ಏಡಿತನ, ವಿಗ್ರಹಾರಾಧನೆ, ಮಾಟ, ಅಗೆತನ, ಜಗಳ, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, ಸಿಟ್ಟು, ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳಿರುವುದಾದರೆ ಆತನು ನೀತಿವಂತನು ಅಲ್ಲ. ಅವನು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶಿக்க முடியாது. ಆತನು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீ விசுவாசின்னு சொல்லி உனக்குள்ளே எந்தவித நற்கிரியும் வெளியில வரலனா, where is the fruit of your faithfulness? நீ நீதிமான் ஆக்கப்பட்டதுடைய கனி எங்கேன்னு கேக்குறாரு. ನೀ ನೀತಿವಂತನಾದ ಮೇಲೆ ನರ್ಕ್ರಿಯೆಗಳು ಅದರ ಒಳಗಡೆ ಹೊರಗಡೆ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವೇ ಇಲ್ಲ. ஆவியின் கனியோ அன்பு, தயவு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம் போன்ற இப்படிப்பட்ட காரியங்கள் உன்னிலே காணப்பட வேண்டுமே. ಯಾಕಂದ್ರೆ ಪ್ರೀತಿ, ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ದೀರ್ಘ ಶಾಂತಿ, ದಯೆ, ಉಪಕಾರ, ನಂಬಿಕೆ, ಸಾಧುತ್ವ, ಶ್ರಮೆ, ಇಂಥವುಗಳು ನನ್ನಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. அதனால தான் சொல்றாரு ஜேம்ஸ், ரொம்ப சொல்றாரு, கிரியை இல்லாம இருந்தா அந்த விசுவாசம் அது செத்து போனோம். ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ವಿಶ್ವಾಸ, ಅದು ಸತ್ತ ಹೆಣ ಹಾಗೆ. நோ டவுட் ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியினால், அவன் செய்த கிரியினால நீதிமான் ஆக்க முடியாது. தேவனுடைய கிருபையில தான் நம்ம ரட்சிக்கப்படுகின்றோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நற்கிரியைகள் வெளியிலே வர வேண்டும். ಕ್ರಿಯೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಅಲ್ಲ, ದೇವರ ಕೃಪೆಯಿಂದಲೇ. ಆದ್ರೆ ಆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. கிரியை இல்லாதபடிக்கு நானும் கிறிஸ்துவ, நானும் விசுவாசி சொல்லி ஆண்டவருடைய குணங்களை நாம் காட்டவிட்டால், அதை காட்டாமல் போனமே என்றால் ಪ್ರಯೋಜನವೇ ಇಲ್ಲ. ನಾನು ನಂಬಿಗಸ್ತ, ನಾನು ಕ್ರೈಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡಿರುವಂತ ನಮ್ಮಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳು ಹೊರಬರದೇ ಇದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், ஆவியின் கனி வெளியில வரணும். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಫಲಗಳು ಹೊರಬರಬೇಕು. ஆகவே
கிரியை இல்லாத எந்த விசுவாசமும் செத்தது. ಆದ ಕಾರಣ ಕ್ರಿಯೆ ಇಲ್ಲದ ಯಾವುದೇ ಒಂದು ನಂಬಿಕೆಯು ಅದು ಸತ್ತದಾಗಿದೆ. நாம் விசுவாசிகள் என்று சொல்லுவோமே, ஆனால் ನಾವು- ஆவியின் கனிவெளியில வரணும். ನಾವು ಕ್ರೈಸ್ತರು ಎಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಆತ್ಮನ ಫಲಗಳು ಹೊರಬರಬೇಕು. நாம் பழைய பாவத்திலே ஜீவிப்போம் என்றால் அது நாம் இன்னும் விசுவாசிகள் அல்ல. ನಾವು ಹಳೆ ಪಾಪದಲ್ಲೇ ಜೀವಿಸುವಂತವರಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ನಾವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಲ್ಲ. நம்மை நாம் நிதானித்து பார்த்து ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ஒப்புக்கொடுப்போம். ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர். சுவாமி, எங்களோடு நீ பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் யார் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே, எதனாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகின்றோம், உடைய கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிற பொழுது, சுவாமி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவரே அந்த கனிகள் கொடுக்க ஆண்டவரே கிரியையில் கொண்டு வர நீர் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு நீ பேசணும் அப்படின்னா நமக்கு சோத்திரம். இதுவரையிலும் அறிவுபூர்ணமான விசுவாசத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டிராதபடிக்கு கிரியையும் கர்த்தா சேர்ந்து இருக்க கர்த்தா உதவி செய்வீராக. இந்த கர்த்தா வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளோடும் நீ இடைப்படும் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இப்பொழுது சுவாமி, நாங்கள் ராபோஜன பந்திக்கு போகிறதான வேலையில் எங்களோட ராபோஜன பந்தியும் ஆசீர்வதி தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.